ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதரர்களே, கர்த்தருடைய வார்த்தையை சிலவற்றை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமடைகிறேன். இயேசுவினுடைய பாடுகளை குறித்து நமக்கு உண்டான விடுதலையை குறித்தும் உங்களிடத்திலே இந்த சிறிய வேதாகம வசனத்தின் மூலமாக உங்களிடத்திலே வெளிப்படுத்த ஆசையாய் இருக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது என்றால், அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். தன்னைத்தான் வெறுக்கிறதுன்னா சுய பாவங்களையும் நம்மளுடைய சுய இஷ்டங்களையும் அவருக்கென்று ஒப்பு கொடுத்து விட்டு அவருக்கு பின் அவருடைய வார்த்தைகளின்படி நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது இந்த வார்த்தைகள் அங்கே உண்மையாய் விடுகிறது. ஆகையினால்தான் தன்னைத்தான் வெறுக்கிறது என்றால் சுய சந்தோஷம், சுய இன்பம், இவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். நமக்கு சுயமாய் இருக்கிற எந்த காரியமும் அது சாத்தியமாகாத காரியம். எல்லாமே அவராலே உண்டாயிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே என்ன சொல்கிறது என்றால், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். நாம் அவருடைய பாடுகளை நினைத்து விசுவாசித்து அவரே நமக்கு விடுதலை அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்கும் போது, அதை ஏற்றுக்கொண்டு முழுமையாய் நாம் இருக்கும்போது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே என்ன சொல்கிறது என்றால், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையினாலே வெற்றி சிறந்தார். இந்த பாடுகளை குறித்து இங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு வசனம் இங்கே உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட பாடுகள் நமக்காக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது என்றால், சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கெட்டு போறவங்களுக்கு சிலுவையை குறித்து சொன்னால் அது பைத்தியம் என்று, நம்மை பைத்தியம் என்று சொல்வார்கள். அது நமக்கோ ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவ பலனாயிருக்கிறது. அன்பானவர்களே, இதுவும் இந்த பாடுகளில் ஒன்று. இந்த சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இன்று நமக்கு யாரு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும்? பரலோகத்தின் தேவன் இரக்கம் உள்ளவர். பரிசுத்த ஆவியை நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் அதற்குள்ளே பலன் கொண்டு அவருடைய பாடுகளின் நிமித்தமாய் நாம் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய மீறுதல்களுக்காகவும் நம்மளுடைய சாபங்களுக்காகவும் நம்மளுடைய தரித்திரத்துக்காகவும் அவர் நமக்காக இந்த பாடுகளை சுமந்து கொண்டு நமக்கு விடுதலை அளித்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அவருடைய பாடுகளின் நிமித்தம் நமக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டு அவருக்கு பிரியமாய் நடந்து அன்பு மாயமற்றதா இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் நாம் தாங்கி அன்பிலே நிலைத்திருந்தால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளின் நிமித்தமாக நமக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளே நாம் ஒவ்வொருவரும் நடக்கும்போது நமக்கு ஒரு தேவ பலனாய் இருக்கிறது. ஆதாம் பாவத்தின் நிமித்தம் இழந்து போன ஆசீர்வாதத்தை இன்று மறுபடியும் திருப்பி நம்மிடத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரண பரியந்தம் சிலுவை பாடுகளுக்கு போய் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவருடைய விடுதலையே மெய்யான விடுதலை. அவரை அல்லாமல் பிதாவினிடத்திலே ஒருவனும் செல்ல முடியாது. உலகத்தின் ஒளி அவர். நமக்காய் வந்தவர். சிலுவை பாடுகளினாலே நம்மளை மீட்டு கொண்டவர். அநேக நம்மளுடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம் எல்லாவற்றுக்கும் விளைக்கரையும் முன்பே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செலுத்தி தீர்த்திருக்கிறார். நாம் விடுதலையோடு நாம் வாழ்வதற்காக நமக்கு யாவையும் செய்து முடித்திருக்கிறார். இந்த உலகத்திலே மெய்யான விடுதலை அளிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்களிடத்திலே இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொள்வதில், இந்த வேதாகமத்திலே உள்ள வசனங்களை பகிர்ந்து கொண்டது மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். இதற்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ஜெபத்தோடு, எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்திலே கர்த்தாவே, இந்த வேளையிலே உம்மிடத்திலே கர்த்தாவே, உம்முடைய பாடுகளின் மூலமாய்
இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் சிலுவை பாடுகளை எடுத்தீரே, எங்களுக்காய் இரத்தம் சிந்தினீரே, எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய சாபங்களுக்காகவும் எல்லாம் விளக்கரையும் செலுத்தி எங்களை மீட்டு கொண்டீரே, அதற்காய் நன்றி தகப்பனே. இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற அநேக பிரச்சனைகள் எல்லாம் ஒளிந்து போகும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய பாடுகளை நினைக்கட்டும், இதனால் நமக்கு விடுதலை உண்டு என்று நினைக்கட்டும். உம்முடைய பாடுகளின் நிமித்தம் அவர்கள் விடுதலை அடைய வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த விடுதலைக்குள்ளே அவர்கள் வரட்டும். ஏனென்றால் உம்முடைய பாடுகளின் மூலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் கொடுத்து விட்டீர். ஆனாலும் இன்னும் அவர்கள் விடுதலை இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று தன்னுடைய மனதிலே எண்ணிக்கொள்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தாவே நீர் பேசும். அவர்கள் விசாலத்தோடு நமக்கு உண்டான விடுதலை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய இயேசு சிலுவை மூலமாய் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலையாக்கி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் வாழ்க்கை பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் அப்படி ஆள்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இந்த தவசு காலத்திலே கர்த்தாவே, உம்முடைய பாடுகள் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் உம்முடைய வேதாகமத்தின் மூலமாக உம்முடைய வசனத்தின் மூலமாக வாசிக்கட்டும். அதிலே உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. யாவரும் உமக்கு பிரியமானவர்களாய், உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் உம்மிடத்திலே வந்து சேரட்டும். அதற்கு உண்டான பலனை ஆண்டவரே நன்மையான ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ளட்டும். நீர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. சகலத்திலும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.